ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம ஊரில் நாம் நிறைய பேர், கிட்டத்தட்ட 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8-9 பேர் எங்கே நிம்மதி, எங்கே மகிழ்ச்சி, எங்கே இந்த ஒரு சந்தோஷம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கடைசியில் என்ன பண்ணுவோன்னா சுற்றி 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 போய் ஜோசியம் பார்ப்போம், சாமியார்கிட்ட போவோம், இல்லையா ஒரு 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு பிக்னிக், வெளியூர் மஸ்து பண்ணுறது, இதுதான் நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் ரொம்ப இதெல்லாம் இல்லைப்பா, நான் ஒரு மகானை போய் சந்திக்க போகிறேன், அந்த மகான் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்ய போகிறேன், அவர் என் கவலைகளை எல்லாம் தீர்த்து விடுவார், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் போக்கி விடுவார் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிறைய குருஜீஸ், மகான்ஸ், பெரியவங்க எல்லார்கிட்டையும் போவாங்க. சரி, ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மும்பையில் அப்படின்னா, இந்த வேலை பண்ணுறது எனக்கு நிம்மதி, எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு அமைதி, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குது, கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரக் சந்த் சாவ்லா. ஜீவன் ஜோத் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறவர். இப்போ அவருக்கு வயசு 57-8 ஆகுது, 60 கிட்ட ஆகுது. இந்த ஒரு வேலையை அவர் 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் மும்பையில். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் டாடா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளாட்ஃபார்மில், கொண்டாஜி பில்டிங் பக்கத்தில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் அவர் நின்றுக்கிட்டு அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களையே பார்த்துட்ருப்பார் ஒரு கனத்த இதயத்தோட. அந்த பேஷண்ட்ஸோட முகத்தில் இருக்கிற பயம், அப்பட்டமான பயம், அந்த பேஷண்ட்ஸ் கூட வந்த சொந்தக்காரங்க, மொழி தெரியாது, காசு கையில் கிடையாது, ஒரு உயிர் பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கறது, யார்கிட்ட போகணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இந்த மருந்து கொடுத்தா இந்த நோய் சரியாயிடுமா, இல்லை எவ்வளோ நாள் இந்த நோயோடு நாங்கள் போராடணும், அந்த நோயிலேருந்து என்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் குணமாயி மேலே வந்துருவாங்களா, இல்லை இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருவாங்களா, என்ன பண்ணணும், இப்படி ஒரு குழப்பம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், எல்லா நெகட்டிவ் வார்த்தைகளையும் போட்டுக்கோங்க, அப்படி ஒரு நிலைமையில் சுற்றிட்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்து 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 தினமும் இவருக்கு மனசு கெனத்து போய் ஒரு வீட்டுக்கு போவார். இந்த மக்களுக்கு ஏதாவது நாம் ஏதாவது செய்யணுமேன்னு யோசிச்சு அவருடைய ஹோட்டல், ஒரு திட்டத்துக்கு அவர் அவருடைய ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த ஹோட்டல் நல்லா ஓடிட்டுருக்கிற ஹோட்டலை வாடகைக்கு விட்டு கொஞ்சம் பணம் சம்பாரித்து அந்த பணத்தை எடுத்து ஒரு ஃப்ரீ மீல் சர்வீஸ் கொண்டாஜி பில்டிங் எதிரில் பிளாட்ஃபார்மில் ஆரம்பிக்கிறார். முதல்ல 50 பேர் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஓவர் த இயர்ஸ், இவ்வளவு வருஷங்கள், 27 வருஷங்கள் கழித்து ஒவ்வொரு வேளையும் இலவசமாக அவங்க உணவு வழங்கினது இப்போ 700 பேராக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபார்மசிஸ்ட்டு, 3 டாக்டர்ஸோடைய ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரீ மெடிசன் பேங்க்கும் உருவாக்கி, கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த பேஷண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவையோ, மருந்து வாங்க முடியாத காசு இல்லை ஆனால் மருந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரீ மெடிசன் பேங்க் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். டாய்ஸ் சென்டர், நம்ம வீட்டில் இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு பொம்மை ஒன்று தேவைப்படுதோ இல்லையோ, ஓரளவுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, இவ்வளோ தேவைப்படுது, அவ்வளோ பொம்மையும் மேலே மேலே வாங்கி வாங்கி ஏன் பேசிட்டு தேவையில்லாமல், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு டாய்ஸ் பேங்க்கும் உருவாக்கி கொடுத்துருக்கார். கிட்டத்தட்ட 60 ஹியூமானிட்டேரியன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஜீவன் ஜோத் ட்ரஸ்ட் மூலமா அவங்க செஞ்சிட்ருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். மும்பையுடைய மோசமான வெதர் கண்டிஷன், அந்த மான்சூன்ஸ் மும்பையே நிலக்குலைஞ்சி போனாலும் இவங்களுடைய சேவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி எங்கெங்கேயோ தேடி அவர் சொல்கிறாரு, அவர் கூட சேர்ந்து இந்த இலவசமான பணியை, இந்த ஒரு ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் பண்ணுற அத்தனை பேரும் அவர் கூட சேர்ந்து செய்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதுதான் நிம்மதி, எங்களுக்கு இதுதான் சந்தோஷம், நாங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த போலியான விஷயங்களை எல்லாம் தேடி ஓடுறதுக்கு பதிலாக நம்ம ஆழ் மனசில்
மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு உதவி செய்யும்போது தான். அவங்க முகத்துல ஒரு திருப்தியும், சந்தோஷமும் வரும்போது, நம்மளுடைய மனசுலயும் கண்டிப்பா ஒரு நிம்மதி வரும். அத அனுபவிச்சு பாருங்க. மேலும் மேலும் அனுபவிக்கணும்னு நெனைப்பீங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.